Hey guys, what's up? Welcome back to my channel. இந்த வீடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு கேட்டிங்கன்னாக்கா தேரேஅள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஒரு வில்லேஜ் பார்த்தீங்கன்னா கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்தரகங்கை இருக்கு இல்லைங்களா, அந்த மலைக்கு பின்னாடி தான் இந்த வில்லேஜ் வந்து அமைஞ்சிருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ்னால் இந்த தேரேஅள்ளி வில்லேஜ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வில்லேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 வில்லேஜ் இருக்குது. மொத்தமாக ஒரு 200 குடும்பம் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், லெஃப்ட் சைடில் வந்து சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மலைக்கு மேலே போக போக நிறைய பாலடைஞ்ச மண்டபங்க, நிறைய கோயிலுங்க, அது மட்டும் இல்லாமல் நீர் தேவைக்காக நிறைய குளங்கள்லாம் வந்து வெட்டி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களே பார்க்கலாம், இந்த ரோடு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது இல்லைங்களா. இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த கோலார் கவர்மெண்ட் வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து ரோடு வசதியை வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ரோடு வசதியும் இல்லை. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜுக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் தான் இருந்துச்சு. இந்த வில்லேஜுக்கு மேலே வாழ்கிற அந்த 200க்கு மேற்பட்ட அந்த குடும்பம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கடைகள் மட்டும் தான் இருக்கும். இவங்களுக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்பட்டாக்கா இவங்க வந்து கோலார் சிட்டிக்கு தான் வந்து பொருளை வந்து வாங்கிட்டு போகணும். ஸோ அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வசதியும் இருக்காது. ஒரு சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் கூட இந்த மலைக்கு மேலே இல்லை. இந்த ஜனங்கள்லாம் ஏன் தான் இந்த மலையை விட்டு காலி பண்ணாமல் இந்த மலைக்கு மேலே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. நீங்கள் மலைக்கு மேலே போகும்போது ரைட் சைடில் வந்து ஒரு பழமையான ஒரு கோயில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1000 வருடங்கள் கடந்தும் இன்னமும் இந்த கோயிலெலாம் வந்து கம்பீரமாக நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போது இந்த கோயில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த கருவறையில் வந்து எந்த ஒரு சாமியும் இல்லை, வெறும் இந்த மண்டபம் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற அந்த செங்கலால் கட்டப்பட்ட அந்த கோபுரம் இருக்குது பாருங்கள், அதனுடைய நிலை குலையாமல் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். நீங்களே பார்க்கலாம், ரொம்ப அழகாக செய்யப்பட்ட கஜலட்சுமி தாயாரோடைய சிற்பத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கோயிலை பார்த்துட்டு அப்படியே முன்னாடி போனாக்கா நம்மளுக்கு வந்து தேரேஅள்ளின்ற வில்லேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இங்கேயும் பாருங்களேன், நிறைய மண்டபம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ வந்து நான் யாரோட உதவியும் இல்லாமல் ஒரு கையில் வந்து வண்டியை ஓட்டிட்டு ஒரு கையில் கேமரா வந்து பிடிச்சிட்டு நான் வந்து வீடியோ பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். சாரி கைஸ், நான் பண்ணுறது தப்பு தான். இருந்தாலும் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நமஸ்காரா பெங்களூரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய வீக்கெண்ட்ஸை வந்து தரமாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய இடம் கோலாரில் இருக்கிற இந்த தேரேஅள்ளின்ற ஊருக்கு தான் நீங்கள் வரணும். இது பெங்களூர்லேருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு நல்ல பிக்னிக் ஸ்பாட்டாக வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்துலேயே கோயில் இருக்குது, நேச்சரை என்ஜாய் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலியோட ஒரு நல்ல டே ஸ்பெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு லெஸ் க்ரௌடட் பிளேஸாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து விசிட் பண்ண மாட்டேன்றாங்க. உங்கள் ஃபேமிலியோட ஒரு ப்ரைவேட்டாக ஒரு நல்ல மியூசிக் போட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்கள் ரைட் எடுக்கணும்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கௌரி கங்காதேஸ்வர சுவாமி தேவாலயா தேரேஅள்ளி. இப்போது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பகுதியை வந்து கங்க அரசர்கள் இந்த பகுதியை முழுக்கவும் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து வெஸ்டர்ன் கங்காஸ் அவங்களால கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. கங்க அரசர்களுக்கு அப்புறம் சோழாஸ் இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக நிறைய திருப்பணிகளை வந்து செஞ்சு கொடுத்து தான் வந்து கல்வெட்டு இருக்குதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோயில் முழுக்கவும் கிரைனைட் யூஸ் பண்ணி முழுக்க ஒரு டிராவிடியன் ஸ்டைலில் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுற்றியும் பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டு தான் நிறைய இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சொல்லலாம், இது வந்து ஒரு முழுக்க ஒரு சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலாக இருக்கும். ஸோ இந்த பகுதி பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடமா இருந்திருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கோலாரில் வந்து தங்க வேட்டைக்காக நிறைய மன்னர்கள் வந்து கோலாரை தேடி வந்தாங்க. ஸோ அதே போல் தான் சோழர்களும் வந்து இந்த இடத்துல இருந்த மன்னனை வந்து அவங்க வந்து தோக்கடிச்சு இந்த இடத்த வந்து அவங்க ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களே பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரம். ஆனால் இந்த கோபுரம் வந்து ஒரு பாதி நிலையில் தான் இருக்குது, பாதி கட்டாமல் இந்த கோபுரம் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப மோசமான ஒரு நிலையில் தான் இருக்குது இந்த கோயில். அதுவும் பார்த்தீங்கன்னா கோலாரில் இவ்வளோ பெரிய கோயிலை வந்து இந்த நிலையில் வந்து விட்டுருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஊர் மக்களும் கவர்மெண்ட்டும் வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த கோயிலை வந்து மீட்டு எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோயில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயில் காய்ஸ். இந்த கோயிலில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோயிலில் வந்து ஒருவேளை பூஜை மட்டும் தான் நடக்குது. இந்த கோயிலுடைய அர்ச்சகர் பார்த்தீங்கன்னா டவுன்லேருந்து வராரு.
எப்பயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக பண்டிகை நாள்லேயும் திங்கக்கிழமை மட்டும்தான் இங்கே வந்து பூஜை வந்து செஞ்சுட்டு போகிறாரு. மற்ற நாட்களில் வந்து எப்பயுமே நடை வந்து சாத்தி தான் இருக்கும். இந்த கோயிலுடைய பூஜாரி பார்த்தீங்கன்னா காத்தால ஒரு 7 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கெலாம் அவருடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமியோடைய கருவறை இருக்கும் இல்லைங்களா, அந்த கருவறையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாமி தரிசனம் கிடைக்காது. நான் வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்த போதும் எனக்கு சாமி தரிசனம் வந்து கிடைக்கல. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. இந்த நிலை மாறணும்னாக்கா முக்கியமாக கோலார் கவர்மெண்ட்டும் இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து முழுக்க ரெனோவேட் பண்ணி நிறைய திருப்பணிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்கனாக்கா இந்த கோயிலை தேடி நிறைய சிவபக்தர்களும் நிறைய பொதுமக்களும் வந்து பயனடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோலார் டூரிசமும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆகும். நீங்களே பார்க்கலாம், இந்த சிற்பங்கள்லாம் பாருங்களேன், ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக வந்து மெனக்கட்டு நுணுக்கமாக வந்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ அழகான கோயிலை வந்து நம்ம இப்படி விடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஒரு பெரிய யானை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே போயிட்டு வர்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நுழைவாயிலை வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 அடுக்கு கொண்ட மிகப்பெரிய ஒரு கோபுரம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க பாருங்க. அப்போது இந்த பகுதியை ஆண்ட மன்னன் வந்து எந்த அளவுக்கு வந்து செழிப்பாக வந்து அவருடைய ஆட்சி வந்து செஞ்சுருப்பாருன்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் என்னன்னாக்கா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பழைய கட்டடங்களுக்கு வந்து பெயிண்ட் அடிக்காதீங்க. ஏன்னா அதோடைய பழமை வந்து மாறிடும். இந்த கோயிலுடைய கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நடன மங்கையோடைய சிலைகளை வந்து வடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளி இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு சிற்பமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக வந்து செதுக்கப்பட்டிருக்கு. கோயில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு ரொம்ப மெனக்கட்டு வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப முக்கியமாக இந்த கோபுரத்துடைய மேல் பகுதியை பாருங்களேன், இந்த 3 பெரிய கல்லில் வந்து ஏதோ டிராயிங் பண்ண மாதிரி வந்து சிற்பம் வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கல்லெல்லாம் எப்படி தான் மேலே தூக்கி வச்சாங்கன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 பெண் தெய்வங்கள் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்ன சாமின்னு எனக்கு தெரியல. மிகவும் பழமையான ஒரு சிலைங்க. இப்போ வந்து இந்த நிலையில் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். இந்த ஊர் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து ரொம்ப நல்லாவே வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களால மட்டும் இந்த கோயிலை வந்து காப்பாற்ற முடியாது. கவர்மெண்ட்டும் ஒத்துழைச்சா மட்டும்தான் இந்த கோயிலை வந்து காப்பாற்ற முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மணி மண்டபம். இதுக்கு மேலே இருக்கிற அந்த கூரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துருக்கு. இந்த மண்டபத்தில் இருக்கிற அந்த பில்லரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கற்சிற்பங்களை வந்து செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. கோயிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து செதுக்கப்பட்ட இந்த தீப ஸ்தம்பம் இருக்குது. முன்னாடி சிவபெருமான் இருக்கார். இங்கே வந்து விநாயக பெருமான், பக்கத்துலேயே வந்து விஷ்ணு பகவான் இருக்கார். அதுக்கு பக்கத்தில் வந்து நந்தி பகவானை வந்து வச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பலிபீடம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருந்த ஒரு கல் இருக்குது. இந்த இடத்துல தான் கொடிமரம் வந்து நடப்படும். இப்போ இல்லை.
அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு நந்தி மண்டபம் இருக்குது. நந்தி பகவான் வந்து ரொம்ப அழகாக இருக்கார். இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சதஸ்ரிங்கா மவுண்டன் ரேஞ்சில் தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது அந்தரகங்கை இருக்குது இல்லைங்களா, அந்த மலைக்கு பின்னாடி தான் இந்த இடம் இருக்குது. இந்த கோயிலில் இருந்து கூட நீங்கள் ஷார்ட்கட்டில் அந்தரகங்கைக்கு நீங்கள் போகலாம். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு 12ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து சோழர்கள் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கூட இந்த கோயிலுக்கு வந்து நிறைய திருப்பணிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பெங்களூருடைய ஃபவுண்டர் அதாவது ஸ்ரீ கெம்பே கவுடர் காலத்துலேயும் வந்து நிறைய திருப்பணிகளை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை வந்து யாருமே கண்டுக்காததுனால, எந்த ஒரு பராமரிப்பு பணியும் செய்யாததுனால இந்த கோயில் வந்து நிறைய சேதாரமெல்லாம் ஆயிருக்கு. நீங்களே பார்க்கலாம், இது வந்து ஒரு கல்யாண மண்டபம். இந்த பில்லர்லாம் ரொம்ப அழகாக வந்து கார்விங் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 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 மண்டபத்துக்கு மேலே இருந்த கூரையெல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்து இப்போ வந்து இந்த நிலையில் இருக்குது. நீங்களே பார்க்கலாம், இந்த கோட்டை சுவரில் பாருங்கள், கீழே பாருங்களேன், அடிபாகத்தில் வந்து 2 இரட்டை மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அதோட கூட பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கோட்டை சுவரில். தெய்வாதீனமாக இந்த கோயிலை சுற்றி பாதுகாப்புக்காக போடப்பட்ட இந்த கோட்டை சுவர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 2-3 பகுதியில் வந்து இன்னமும் பத்திரமா இருக்குது, விழாமல். நீங்களே பார்க்கலாம், ஒரு பகுதி வந்து பழைய வால் வந்து இடிஞ்சு விழுந்ததால் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக அந்த புதுசாக வந்து கோயிலுக்கு வந்து காம்பவுண்ட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த வில்வ மரம் இருக்குது இல்லைங்களா, இந்த கோயிலுடைய ஸ்தல விருட்சமாக இருக்குது. இந்த மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு மரமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோமுகம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணி வர நீரெல்லாம் இந்த வழியாக வெளியே வந்து இந்த தொட்டியில் வந்து சேகரிக்கப்படும். நீங்களே பார்க்கலாம், இந்த மண்டபம் பாருங்களேன், ரொம்ப சாஞ்ச நிலையில் இருக்குது. இந்த மண்டபத்தெல்லாம் இப்படியே விட்டுட்டாக்கா ஒரு நாள் சாஞ்சு விழுந்துடும். இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை சுற்றி நிறைய மண்டபங்க வந்து நிறைய கல்லெல்லாம் வந்து சாஞ்ச நிலையில் இருக்குது. எப்போ வேணாலும் விழுற அளவுக்கு தான் இந்த மண்டபம்லாம் இருக்குது.
இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் எதுனாக்கா இது தான் கைஸ். ஸோ நீங்களே பார்க்கலாம் தமிழ் கல்வெட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா குண்டு குண்டு எழுத்தில் ரொம்ப நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு இருக்குது. நிறைய கல்வெட்டு கைஸ். ஸோ இந்த கோயிலுக்காக யார் யார் நன்கொடை கொடுத்தாங்க, யார் யார் திருப்பணிங்க செஞ்சாங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இந்த கோயிலில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம் நிறைய கல்வெட்டு இருக்குது. ஒரு சின்ன வருத்தம் என்னன்னாக்கா, இந்த ஊர் மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு அழகுபடுத்துகிறேன்னு இந்த இடத்துல வந்து கல்வெட்டு இருக்கிற இடத்துலலாம் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ என்னன்னாக்கா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுனால அந்த கல்வெட்டெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த இடம் கூட விடாமல் ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, இதில் கூட கல்வெட்டு எழுதி வச்சுருக்காங்க பாருங்கள். எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னாக்கா, இவ்வளோ கல்வெட்டு இருக்கிற இந்த கோயிலை வந்து ஏஎஸ்ஐ டிபார்ட்மெண்ட் வந்து இந்த கல்வெட்டு எல்லாத்தையும் படி எடுத்தாங்களான்றது தெரியல. ஒருவேளை இந்த கோயிலில் இருக்கிற எல்லா கல்வெட்டையும் படி எடுத்திருந்தா இந்த கல்வெட்டு சொல்கிற விளக்கத்தை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. நீங்களே பார்க்கலாம் நந்தி பகவான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க ஜல்லியை வந்து கொட்டி வச்சு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அவருக்கு எதனா டேமேஜ் ஆகலாம். இங்கே வந்து ஒரு பழைய மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரப்பளவில் தான் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. நீங்களே பார்க்கலாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு கோயில். கைஸ் நீங்களே பார்க்கலாம் இங்கே பாருங்கள், இந்த கோயிலுடைய கருவறை இருக்குது இல்லைங்களா, அந்த வாலில் கூட நிறைய கல்வெட்டு வந்து எழுதி வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமான கல்வெட்டு கைஸ். நீங்களே பார்க்கலாம் நிறைய கல்வெட்டு வந்து எழுதி வச்சுருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கல்வெட்டு எல்லாத்தையும் ஏஎஸ்சி டிபார்ட்மெண்ட் வந்து படி எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த கோயிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் வந்து இருக்குது. இப்போ வந்து தண்ணி இல்லாததுனால ரொம்ப கம்மியாக வந்து தண்ணி இருக்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இவ்வளோ பெரிய மலைக்கு மேலே நீரோட்டம் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்மளுக்காக இவ்வளோ பெரிய குளத்தை வந்து கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. கைஸ் இப்போ வந்து நம்ம இந்த மலைக்கு மேலே இருக்கிற மற்ற வில்லேஜ் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து ஒரு 7 வில்லேஜ் வந்து இருக்குது. இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து முக்கியமாக வந்து விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க. சில பேர் வந்து வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வராங்க. இந்த மலைக்கு மேலே கிடைக்கிற ஒரு வியூவும் இருக்குது இல்லைங்களா, வேறு லெவல் கைஸ். கண்டிப்பாக இந்த மொமெண்ட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க ஒரு வாட்டி. இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஆதீனா கல்ச்சுரல் சென்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்லேருந்து வந்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்ட் அண்ட் கல்ச்சுரல் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க.
இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா HKUSன்ற ரொம்ப முக்கியமான ஒரு தர்கா வந்து இருக்குது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருந்த அந்த கடைசி ஊருக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது பெட்ட ஒச அள்ளி. இந்த மலைக்கு மேலே இருக்கிற ஊரோட கடைசி ரோடுக்கு நம்ம வந்துட்டோம். மொத்தமே இந்த மலைக்கு மேலே இருக்கிற இந்த ஊரோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வந்து சுற்றி பார்த்துடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்.